இப்போ நான் அடுப்பில் சட்டி வச்சுருக்கேன். நான் இன்னைக்கு சட்டியில் தான் செய்ய போகிறேன். சட்டி சுட்டுச்சு. தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இது நல்லெண்ணெயில் தான் செய்யணும், அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் ஒரு 2 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் சூடாகட்டும். நல்லா எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். இப்போ வெங்காயமும் 2 இருக்கு, கருவேப்பிலை எடுத்துருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணுமே பார்க்கலாம். நான் அதுக்குள்ள இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அந்த பருத்த பொடியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நான் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன், அதை போட்டுக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இந்த வறுவலுக்கு தேவையான உப்பு இப்படியே போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதை போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரணும். சூப்பராக இருக்கு பாருங்க. வெங்காயம் தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா சூப்பராக வதங்கிருச்சு. செம்மையாக இருக்குது பார்க்கும்போதே. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டுடலாம். இதில் நான் ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். இதே இப்போ நல்லா கிளறி எடுத்துக்கலாம். சிக்கன் நல்லா வதங்கி வரட்டும். சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம காரத்துக்கு ஏற்ற மிளகா பொடி போட்டுக்கலாம். நான் தனி மிளகாத்தூள் தான் போடுறேன். அப்புறம் நம்ம வறுத்து அரைச்ச பொடி போட்டுக்கலாம். இது இந்த மண்சட்டிலே வேகும்போது சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் மண்சட்டியோட வேகும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் அப்படியே அந்த மசாலாவோடு அப்படியே வெந்து வந்ததுன்னா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் சிக்கனு. இப்போ சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். நான் இன்னைக்கு வறுவல் மாதிரி தான் செய்ய போகிறேன், அதனால் நான் 1 கிளாஸ் தண்ணி மட்டும்தான் ஊற்றுறேன். உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் சேர்த்து ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. மசாலா நல்லா வேகட்டும். ஒரு 20 நிமிஷம் நல்லா வேகணும் இது சிக்கனு. ஏன்னா நாட்டுக்கோழி வேக டைம் எடுக்கும், அதனால் அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி. ஒரு 20 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு சிக்கனு நாட்டுக்கோழி. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா வெந்துருச்சு, சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. செம்மையாக இருக்கு பாருங்க. சிக்கன் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. எலும்பெல்லாம் தனித்தனியாக வெந்து நல்லா வந்துருச்சு. இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும்.
ஒரு பேன் வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 2 காஞ்ச மிளகா, ஒரு 10 பல் பூண்டு எடுத்து தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இது நல்லா வறுக்கணும். பூண்டு நல்லா இந்த மாதிரி வதங்கிருச்சு, நல்லா ப்ரௌன் கலரில். இப்போ இதை இதில் போட்டுக்கலாம். இந்த பூண்டு இந்த மாதிரி நம்ம வதக்கி போடும்போது நல்லா வாசனையாக இருக்கும் இந்த நாட்டுக்கோழி சிக்கனு. அவ்வளோதான், சூப்பரான நாட்டுக்கோழி வறுவல் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கு பாருங்கள். இதை நீங்கள் சாம்பார் சாதம், ரசம் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். சூடாக சாதம் போட்டுக்கலாம். நாட்டுக்கோழி கிரேவி போட்டுக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள், செம்மையாக. இதுக்கு நான் இன்றைக்கி தண்ணி சாம்பார் வச்சுருக்கேன், அதை தான் இன்றைக்கி நாங்கள் வச்சு சாப்பிட போகிறோம். அப்புறமா கொஞ்சமாக கிரேவி எடுத்து வச்சுருக்கேன் நாட்டுக்கோழிலேருந்து, அந்த கிரேவி போட்டு சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தனாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தனாஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.